வணக்கம் ரதி. பெரும்பாக்கத்தில் மின்மாற்றி வெடித்ததில் ஆயில் கசிவு ஏற்பட்டுள்ளது. இதில் 300 வீடுகளுக்கு மேல் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இன்று காலை 6 மணி அளவில் திடீரென வெடிக்கும் சத்தம் கேட்டது. வெளியில் வந்து பார்த்தவுடன் மின்மாற்றியில் இருந்து ஆயில் கசிவு வருவதாக தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக 140, 146, 147 உள்ளிட்ட பிளாக்குகளில் சுமார் 300 வீடுகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. வெயிலில் அதிகம் இருக்கும் நிலையில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இது குறித்து மின் வாரியத்தில் புகார் தெரிவித்தும் யாரும் வரவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோல் இந்த பகுதியில் அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதும் மின் வாரியத்தில் புகார் தெரிவித்தால் பல நேரம் கழித்து வருவதும் பொதுமக்களின் தொடர்ந்து குற்றச்சாட்டாக வருகிறது. சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்ட நிலையில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றன. இதனால் மக்கள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். காலைல 6 மணிக்கு சவுண்டு கேட்டுச்சுன்னு கீழே இறங்கி வந்து பார்த்தா இது வெடிச்சுட்டு இருக்குது. அதுக்கு ஈவிகார்லேருந்து ஃபோன் பண்ணால் வர நாங்கள் இன்னும் வரலை. இப்போ வந்து பார்த்தா ஆயில் லீக் ஆகின்னு இருக்குது. அது வரைக்கும் இன்னமும் வந்து இன்னும் பார்க்கல. 3 பில்டிங்கில் கரண்ட் இல்லை. காலைல 6 மணிக்கு போன கரண்ட்டு இன்னமும் வரல.